ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டிச் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டிச்சிங் போடுறது. நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி எல்லாத்துக்கும் தைச்சி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து வில்லேஜில் எப்படி நம்ம அம்மாலாம் போடுவாங்க பார்த்திங்களா, எப்படி வில்லேஜில் சும்மா நார்மல் ப்ளவுஸ் ரஃப் யூஸாக போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைனிங் இல்லாமல் தைச்சி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே கரெக்டாக தைக்க மாட்டேன், அங்கங்கே கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் வரும், மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தைச்சி கொடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தாங்கன்னா ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைச்சி பழகிட்டேன். அப்படி இப்போ நல்லா பழகிட்டு இருக்கும்போது எல்லோரும் துணி கொடுக்க ஆரம்பிக்கும்போது எதிர்பாராத விதமாக நான் வந்து ராஜஸ்தான் ஜோத்பூர் கோட்ரஸ் கிடச்சிச்சின்னு கோட்ரஸ் வந்துட்டேன் என் ஹஸ்பண்டோட. அப்போ இங்கே வந்ததும் வந்து நான் மிஷின் எடுத்துகிட்டு வரல. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கவே எனக்கு சரியாக இருந்துச்சு. அப்போ 1 வருஷம் இப்படியே போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ண கொடுக்குறக்கு ஒருத்தங்கிட்ட போனேன். அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸு. அப்புறம் அவங்க வந்து தைச்சி என்கிட்ட கொடுத்தாங்க. தைச்சி முடிச்சுட்டு அந்த சுடிதார் தான் கொடுத்துருந்தேன். சுடிதாரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் தைக்கிறத விடவே கொஞ்சம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு தைக்காமல் நான் தைக்கிறத விடவே கொஞ்சம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அந்தளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லா இல்லை. அப்புறம் நான் நினச்சேன், இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்களே எல்லாத்துட்டையும் பைசா வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்ம ஏன் ஸ்டிச் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் லீவ் போயிட்டு வரும்போது மெஷின் மேலே இருக்கிறத மட்டும் கழட்டி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து அப்பயே கீழே இருக்கிற டேபிள் வாங்கலை. என்னாச்சுன்னா ஒரு 2 மாதம் கழித்து அதுக்கப்புறமா வாங்க ஆரம்பித்து டேபிள் வாங்கிட்டேன். டேபிள் வாங்கி மிஷின்ஸு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அப்பயும் ஒரு 6 மாதம் வந்து நான் வந்து யாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கல. என்னோடய ட்ரெஸ்ஸும் எங்கள் பாப்பாவோட ஃப்ராகும் இந்த மாதிரி மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் 6 மாதம் போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு இதை எனக்கு தைச்சி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் தைச்சி கொடுத்துட்டு அவள் போட்டு பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நீ எல்லாருக்கும் தைச்சி கொடு அப்படின்னு சொன்னான். அப்புறம் மறுபடியும் அதை அவள் போட்டிருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குது, எங்கே தைச்ச, நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே வந்து நான் ஓரளவுக்கு யூடியூப் பார்த்து இந்த டிசைன் வைக்கணும் அப்படின்னு தைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் மாடலை காட்டி இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து பார்த்ததும் ஓகே என்னால் தைக்க முடியும், நான் தைச்சி தரேன் அப்படின்னு பயம் இல்லாமல் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து மறுபடியும் மேலே கொண்டு போக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு யோசிங்க. என்ன இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ தான் மொபைல் இருக்க, யார்கிட்டையுமே மொபைல் இல்லாமல் இல்லை. யூடியூப்பில் என்ன போட்டாலும் வருது. யூடியூப்பில் போட்டு இது இப்படி தான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து அந்த இதில் வந்து உங்களால் முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்பு 100% உண்டு. நான் அந்த மாதிரி தான் யூடியூப் பார்த்து தான் நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கிட்டும் ஸ்டிச் பண்ணி பைசாவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன். நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலை, அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் வந்து வீடியோ எடிட்டிங் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, இருந்தாலும் யூடியூப் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோடய வாய்ஸ் கொடுக்குற ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.